கற்க என்று ஆணையிடும் வள்ளுவர் கற்பவை கற்க வேண்டியவைகளை கற்க என்றும் கட்டளையிடுகிறார். அவற்றையும் கசடார கற்க என்கிறார். இறுதியாக என்ன சொல்லுகிறார்? அப்படி கற்றவைகளுக்கு ஏற்ப நிற்க அதன்படி நடந்திடுக என்றும் அறிவுரை பகிர்கிறார். அதாவது படித்தவுடன் நட என்கிறார். புத்தகத்தில் உலகத்தை படிப்போம், உலகத்தையே புத்தகமாக படிப்போம். கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் அன்றி வேறென்ன வாழ்க்கை? அமுதன், அரீஃபா, புலேன் மேடம், ஆறுமுகம், புலேன் ஐயா, கோமதி, புலேன் ஐயா, ஜானி, ஏந்திரா, தலையரசி, புலேன் ஐயா, கிஷோர், கவிதா, ராமு, சங்கீதா, சரவணன், முருகன், போப்போ. என்ன பண்ற? மதுரை மீனாட்சி கோயிலா கட்டுறா பேர சொல்லிட்டு வேலையை பாருனா வேலையை பாருடா வேலை செய்யறா. அண்ணே என்னண்ணே நீங்க முத தடவையா உருப்படியா அவன் வயசுக்கேத்த வேலையை செய்யறான், அவனை போய் அடிக்கிறீங்க? பா தம்பி, நீ நினைச்சினா இந்த மலை முழுசும் உன் பேர் எழுதலாம். இது என்ன இன்னும் 10 குவாரி விலைக்கு வாங்கலாம். அதட்டினாரே அந்த அண்ணனுக்கு உன் கையால சம்பளம் கொடுக்கலாம். படிச்சாதான் வாழ்க்கையில ஹீரோ, இல்லனா ஜீரோ. போய் எடுத்து வை. 6 ரூபா 75 காசுக்கு 6 ரூபா 25 காசு தான் இருக்கு. சரியா தானே இருக்கு. ஒழுங்கா எண்ணி வாங்கிட மாட்டேன் கடையில. எங்க சரியா இருக்கு? 75க்கும் 25க்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறது அவ தப்பா உன் தப்பா? கோமதி என் கூட வா. 75 என்னமா உன் அப்பான் தலையில 1000 குட்டை எண்ணி குட்டை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். படிச்சாதான் ஹீரோ, இல்லாட்டி ஜீரோ. Only 5 please kaka please sasa please only 5 sorry very angry sir please sir just go amma 5 ரூபாய் இல்ல 5 கோடி கூட சம்பாதிக்கலாம். தெருவா போகாம வெளிநாட்டிலேயே மேடை போட்டு இங்கிலீஷ் பேசலாம். பசி எல்லாம் போய் தைரியமா தலை நிமிர்ந்து வாழலாம். படிச்சாதான் ஹீரோ, இல்லனா ஜீரோ. என்னங்கண்ணா ஸ்கூல் லீவுங்களா? இல்லங்க கட் அடிச்சுட்டானா. ஏன்? ஸ்கூல் சாமா பாருனா ராஜா எப்பவுமே அடிச்சுட்டே இருக்காருனா. கில்லி தான எப்பவுமே ஜாலி. நான் ஸ்கூல் கட்டடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமே இல்லைங்கண்ணா. நாளைக்கு நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆகும் போது எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்போ கிடைக்கும் பாரு ஒரு சந்தோஷம். அதுதான் நிஜம், அதுதான் நிரந்தரம். வெறும் கில்லி அடிச்சா நீங்க ஜீரோ தான். படிச்சா தான் நீங்க ஹீரோ. நீங்க ஹீரோவா ஜீரோவா நீங்களே முடிவு பண்ணுங்க. பாடசாலை போதுமே உன் வறுமை தூரம் போகுமே நாடே உன்னால் மாறுமே நீ பூமியாள வாடா வாடா வாத்தோடா வாத்தோடா. அங்க பாருங்க. படிச்சாதான் வாழ்க்கையில ஹீரோ.
அமுதன், ஜானி. ஸ்கூல் கட்டடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமே இல்லைங்கண்ணா. கலையரசி ₹5 இல்ல 5 கோடி கூட சம்பாதிக்கலாம். கோமதி எங்க தெரியா இருக்கு? பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் படிப்பு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு அவங்கள வீட்லயே உட்கார வச்சா அவங்களுக்கு கணக்கு எப்படி வரும்? ஆறுமுகம், இன்னைக்கு கிடைக்கிற ₹30 கூலிக்காக அவன் வாழ்க்கையை வீணாக்க முடியுமா? படிச்சாதான் வாழ்க்கையில ஹீரோ.